Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by VIDIEM. Thank you VIDIEM for supporting Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு குழம்பு கேட்டகரி, பருப்பு உருண்டை மோர் குழம்பு. பருப்பு உருண்டை மோர் குழம்பு வந்து ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி தான். ஆனா நிறைய வேரியேஷன்ஸ்ல ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எங்க வீட்ல செய்யற மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போறேன். எப்பயாவது வெஜிடபிள் ஸ்டாக் கம்மியா இருக்கும்போது இந்த ரெசிபி செய்யறதுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சோ இந்த சுவையான பருப்பு உருண்டை மோர் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். பருப்பு உருண்டை மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1/2 கப், கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பாசி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, இஞ்சி 1 துண்டு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: தயிர் 1 கப், தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 2, கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன், பச்சரிசி 1 டீஸ்பூன், தேங்காய் 1/4 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 1, கறிவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தூரம் பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா பெருசா ஊறி இருக்கு. இதுதான் வந்து நம்ம அரைக்க போறோம் உருண்டை பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா கடலை பருப்பு அண்ட் பாசி பருப்பு கழுவிட்டு இது வந்து தனியா ஊற வச்சிருக்கேன். இது வந்து நம்ம அரைக்க போறது இல்லை. தூரம் பருப்பு அரைச்சதுக்கு அப்புறமா மேல் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலே சேர்த்துக்க போறோம். அதுக்கப்புறமா மசாலா அரைக்கிறதுக்கு வந்து தனியா, கடலை பருப்பு, சீரகம், பச்சரிசி அண்ட் காஞ்ச மிளகா இது வந்து வாஷ் பண்ணிட்டு தனியா ஊற வச்சிருக்கேன். இது வந்து நம்ம கடைசியா அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போறோம். முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல இஞ்சி அண்ட் பச்சை மிளகா நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கலாம். இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லிஸ் வந்து ஏற்றுக்கிறதோ குறைச்சிக்கிறதோ செஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ ஸ்மூத்தா அரைச்சிக்கலாம். இப்போ இது அரைச்சு முடிச்சாச்சு. அடுத்து இதே மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து நல்லா ஊற்றிடலாம். தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கும் போது பிரேக் ஆகாமல் இருக்கும். நம்ம மசால் வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். கொஞ்சம் ஸ்மூத் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா வந்து மேல் பருப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம் இல்லைங்களா. மேல் பருப்பு சேர்த்துக்காத பட்சத்தில் வந்து இது கொஞ்சம் குறக்குறந்தான் அரைச்சிக்கணும். ஸோ மிக்ஸி ஜாரில் இவ்வளோ தான் கொள்ளுது. இது வந்து செகண்ட் பேட்சுக்கு நம்ம போட்டுக்கலாம். சமமாக அரைப்படுறதுக்காக கொஞ்சம் ஸ்டியர் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்து போதும். இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈரமே இல்லாமல் பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அடுத்த பேட்ச் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ஊற வச்ச கடலை பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் நிறைய வேரியேஷன்ஸில் செய்வாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நிறைய வேரியேஷன்ஸ் அப்படின்னா உளுத்தம் பருப்பு கூட சேர்த்து செய்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக தூரம் பருப்பு ஊற வச்சு தானே அரைச்சிருக்கோம். தூரம் பருப்பு மட்டும் போடுற பதிலாக பாதி அதாவது கடலை பருப்பு பாதி அண்ட் தூரம் பருப்பு பாதி சேர்க்குறவங்க இருக்காங்க. வெறும் உளுத்தம் பருப்பு சேர்க்குறதுலையும் இருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படிங்கிறது கூட ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம வீட்டில் இந்த மெத்தட் தான். அடுத்து பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படிங்கிறதுல வந்து வெங்காயம் இல்லைங்க. வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து சாய்ஸ் தான், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். இது பொடியாக நறுக்கிய பூண்டு. எல்லாமே எந்த அளவுக்கு ஃபைனாக நறுக்கியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நம்ம உருண்டை பிடிச்சி ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்க்க போகிறோம். அதனால நல்லா ஃபைனாக கட் பண்ணாதான் உருண்டை வந்து பிரியாமல் இருக்கும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்தாச்சு. அடுத்து இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட்டும் செக் பண்ணலாம். அண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொன்னதில் வந்து நான் பச்சை மிளகா அரைச்சோம் இல்லையா, பச்சை மிளகா பதிலாக சிகப்பு மிளகா கூட அரைக்கிறவங்க இருக்கிறாங்க. உருண்டை வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரிங்கை வச்சிடலாம். இந்த குக்கரை இப்போது ஆன் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு குக்கர் பாத்திரம், இதுக்குள்ள பொருத்தமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் பாருங்க. இந்த மாதிரி பொருத்தமா இருக்கிற ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம், அடியில ஒட்டாம ஈஸியா ஸ்டீம் ஆகிறதுக்காக.
இப்போ நல்லா கிரீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து சின்ன சின்ன உருண்டைகள், ஒரு சின்ன லெமன் சைஸ் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா உங்களுக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ அந்த சைஸ் ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ரவுண்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். உருண்டை ரொம்ப ஒன்றுக்கு ஒட்டாமல் ஓரளவுக்கு தூரமாக மெயின்டைன் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து இந்த ரெசிபி செய்யும்போது இன்கேஸ் அறுக்கும் போது வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு, அதாவது இந்த பருப்பு உருண்டை வந்து ரொம்ப சாகி ஆகிடுச்சு, உருண்டை பிடிக்கிறதுக்கு வரல, பிரேக் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க ப்ரிஃபரபிளி. இந்த மிக்சரை வந்து நல்லா வறுத்துக்கோங்க, அதாவது நல்லா அந்த ஈரம் இழுக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பச்சரிசி மாவு, அதுக்கப்புறமா கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்சர் வந்து நல்லா கின்னுட்டு ஆகிடும். அதுக்கப்புறமா பால்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெறும் பூண்டு அண்ட் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இனோவேஷனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொடியாக நறுக்கிய கேப்சிகம் சேர்த்துக்கலாம், துருவின கேரட்டும் சேர்த்துக்கலாம். உருண்டை வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்குள்ள தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க. இப்போ இந்த பாத்திரத்தை வந்து இதுக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஆவிப்படும், ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது 8லிருந்து 10 நிமிஷம் நல்லா ஆவியில் விட்டுறலாம். அடுத்து இதே மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஸ்பைசஸ், அதாவது தனியா, சீரகம், கடலைப்பருப்பு, பச்சரிசி அண்ட் காஞ்ச மிளகா, இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி இல்லாமையே அரைச்சிக்கலாம். ஒரு சுற்றுனதுக்கு அப்புறமா தண்ணி தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட தேங்காவும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்படும் போது இதே தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த அரைச்ச பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து தயிரை சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்த்து அதுக்கப்புறமா தண்ணி விட்டு மோர் ஆக்க போகிறேன். நீங்கள் டைரெக்டாக மோர் செஞ்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து பருப்பு உருண்டை போட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போது நல்லாவே திக்காயிடும். கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள். இப்போ ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸாக வந்து ஸ்டீம் ஆயாச்சு. இப்போ இது கேர்ஃபுல்லாக திறந்துடலாம். ஸ்டீம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஃபயரை விட ஸ்டீம் கையில் பட்டால் ரொம்ப சூடாக இருக்கும். இது வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலி பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பருப்பில் வந்து இருக்கிறதுலே பெருசு வந்து கடலைப்பருப்பு இல்லையா. ஏதாவது ஒரு உருண்டையில் வந்து கடலைப்பருப்பு வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி நீங்கள் கிள்ளி பார்த்தீங்களா, நல்லா கிள்ளி விழுகுது. ஸோ விச் மீன்ஸ் நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது கேர்ஃபுல்லாக இறக்கிடலாம். சூடாக இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா அண்ட் மோர் இதில் வந்து சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, வெறும் சூடு பட்டால் போதும். இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உருண்டையில் மட்டும்தான் உப்பு இருக்குது, குழம்புல உப்பு இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த உருண்டைஸை வந்து 1 by 1 சேர்த்துக்கலாம். உருண்டை போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப விகரஸாக கிளற வேண்டாம். அண்ட் மோர் குழம்பு அப்படிங்கிறது கூட ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், லைட்டாக இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மோர் குழம்புல இருக்கிற கடலைப்பருப்பு அண்டு பச்சரிசி இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். ஸோ அதனால 2 கொதி வரட்டும். அண்ட் மோர் ஓவர் பருப்பு உருண்டை போட்டதுனால வந்து நல்ல திக்னஸ் வந்துடும். அதனால தான் மோர் வந்து நல்ல நீர்க்க கரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னது. பாருங்க, குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. அண்டு கன்சிஸ்டன்சி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த பச்சரிசியும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ஸோ மோர் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு முடிச்சாச்சு. நான் வந்து இது இப்போ இறக்கிடுறேன். நம்ம தாளிக்க போகிறோம். இப்போது ஒரு சின்ன தாளிக்கிற பேனை வந்து வச்சிடலாம். கொஞ்சமாக
எண்ணெயை விட்டுக்கலாம். பொதுவாக மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரெகுலர் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல கடுகு, அடுத்து பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிகப்பு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த தாளிப்பை இப்போ மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். So our பருப்பு உருண்டை மோர் குழம்பு is ready. பருப்பு உருண்டை மோர் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Facebookலயும் Instagramலயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cookWithMeena அப்படினு எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye bye.